குவைத்தில் வந்து ஒரு மிகவும் துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்காப்ல வந்து பிளாக் 4ல வந்து என்பிடிசின்ற ஒரு கம்பெனி இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயில் கம்பெனி. அது அந்த கம்பெனியோடைய அகாமடேஷன் வந்து மங்காப் பிளாக் 4ல இருக்கு. அதாவது 2 பில்டிங் ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்ல வந்து காலையில விடிகால ஒரு 4:30 மணிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதாவது பில்டிங் ஃபுல்லாவே மொத்தமாவே எரிஞ்சிருச்சு. அதாவது நான் தங்கி இருக்க பில்டிங்குக்கும் ஒரு 4 பில்டிங் பேக் சைடு, அதாவது பேக் தெருன்னு சொல்லுவாங்க, அந்த தெருவில் வந்து அந்த பில்டிங் இருக்கு. அதாவது இது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். 41 இந்தியர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதுல தமிழர்கள் வந்து எத்தனை பேருன்றது இன்னும் அபிஷியலான நியூஸ் எதுவுமே வரல. அதாவது 30க்கும் மேற்பட்டவர் வந்து அல்லாதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க. அதாவது அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா 160 பேர் வந்து தங்கக்கூடிய பில்டிங். அதாவது எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்டே பண்ற பில்டிங். விடிகால 4:30 மணிக்கு நடந்ததுனால இந்த தீ விபத்து அவங்களால எஸ்கேப் ஆகவும் முடியல. அதாவது புகை ஃபுல்லாவே வந்துருச்சு. அதாவது குவைத்துடைய உள்துறை அமைச்சர் வந்து ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சஃபா அவர்கள் வந்து நேர்ல வந்து பார்த்திருக்காங்க. பார்த்து அதாவது முதல் கட்ட விசாரணையில வந்து கீழே வந்து சிலிண்டர் வச்சதுனால விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு என்ன ஏது அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட் வரும். அதாவது தமிழர்கள் எத்தனை பேர் உயிர் வந்திருக்காங்க என்னன்றது இது வரைக்கும் ஒன்றும் அப்டேட் வரல. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சீக்கிரமா வந்து குணமடையணும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து மிகவும் ஒரு கோரமான விபத்து. ஏன்னா இது இன்னும் தமிழர்கள் வந்து எத்தனை பேர் இறந்திருக்காங்க என்னன்றது அபிஷியலான நியூஸ் வரல. நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு தக்க ஒரு இழப்பீடு வந்து கண்டிப்பா வழங்கணும். அதாவது அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் வந்து எப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க, வந்த இடத்துல இறந்திருக்காங்கன்ற போது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.